யார்யா இது? யார் பெத்த புள்ள? இந்த மாதிரி மொத்து மொத்துன்னு வாங்குறானே, யார்யா இது? அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? யாருன்னு தெரியல இந்த மூஞ்சி. பார்த்தது இல்லையா? கரப்பான்பூச்சி கட்சியின் இயக்கத்தின் தலைவர் அபிஜித் தான். இந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. இது எங்க நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பாக, அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றம் குறித்து என்ன பேசியிருக்கிறார்? ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக இருக்குல்ல, அது 2ஆ, 3ஆ, 4ஆ, எத்தனையா உடைய போகுது அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? உடையக்கூடிய சூழ்நிலையை நெருங்கி விட்டது. ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றம் ஓடி இருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான சுவாரஸ்ய செய்தியெல்லாம் எங்க கிடைக்கும்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்களா? நம்ம நாரதன் மீடியாவில் தான். மறக்காம அந்த சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை தொட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? நாரதன் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜ்புரா கன்பூரான்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் சரியா இல்ல, மாணவர்கள் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தற்காலிகமா வேற ஒரு இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. இது தொடர்பாக வெளியான செய்தியின் காரணமாக இந்த கரப்பாம்பூச்சியில வந்து ஒரு பிரச்சார குழு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்கூல் டிக் கரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு. அதன் மூலமாக இந்த கரப்பாம்பூச்சி தலைவரும் அவங்க கூட ஒரு 4, 5 பேர் கிளம்பி அங்க பார்வையிட செல்லணும். இதனால நமக்கு ஏதாவது ஒரு புரோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க என்ன நடந்ததுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க போம்போது அந்த கிராம மக்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இங்க உள்ள வரக்கூடாது. எப்பா உங்க ஆட்டம் இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அங்க வந்து கரப்பாம்பூச்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க உள்ள போனோம், எங்களை அடிச்சுட்டாங்க, காரை நொறுக்கிட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இது யார் மேல இந்த பழிய போடுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்ற மாதிரி எது நடந்தாலும் பாஜகன்னு சொல்லக்கூடியவங்க இதற்கு காரணமும் பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கிராம மக்கள் முழுசா மறுத்து இருக்கிறாங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே, நாங்க தான் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கரப்பாம்பூச்சிக்காரங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆகவே அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள். இவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் இவங்கள வளர்த்துட்டா இதன் மூலியமாக நாட்டையே வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இல்ல, ஆம் ஆத்மின்ற கட்சியும் இதை தான் நினைச்சிட்டு இருக்கு. அப்படிலாம் இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது கிராம மக்கள் இந்த மாதிரியான பதிலடி கொடுத்தது இவங்களால ஏத்துக்க முடியல. இந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாதா? இளைஞர்களுக்கு தெரியாதா? இந்த கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு வந்தாலே நமக்கு பிடிக்காது. நாட்டுக்கே இவங்க சாபக்கேடுன்றது அந்த கிராம மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கரப்பாம்பூச்சி செல்லும் இடமெல்லாம் செருப்படி அப்படின்றத அவங்க வந்து உணர்ந்திருக்கின்றனர். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இதை காட்டிட்டேன். அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து தீர்த்துக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்க தீர்க்கப்படுகிறது. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும். அவங்களும் வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சொன்னதை கேட்டீங்களா? இதை தான் நம்மளும் சொல்றோம். சட்டமன்றம்ன்றது கூத்தடிக்கிறதுக்கான இடம் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அதை தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மக்களால் பகிரப்பட்டு வருகிறது. இதை நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். இதையும் நான் காட்டிட்டேன். அடுத்ததாக சொல்லியிருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு வரக்கூடிய இந்த திமுக 2ஆ, 3ஆ, 4ஆ உடைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னா, சபரீசன் அவர் வந்து அவருடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சிறப்பான வெற்றியை திமுக பெற்றது. அதற்கு காரணம் நாங்க எடுத்த முடிவு, இந்த பெண் அமைப்பு எடுத்த முடிவு. ஆனா இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் சரிவை சந்தித்தது திமுக. இதற்கு காரணம் உதயநிதியும் சேகர் பாபுவும் உதயநிதி ஆதரவாளர்களும் தான். அதனால மீண்டும் திமுகவை எங்களோட கண்ட்ரோலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சபரீசனும் அவருடைய தரப்பும் சொல்றாங்களாம்.
இது மட்டும் இல்லாம கனிமொழியும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அக்காவை நீங்க தொடர்ச்சியா புறக்கணிச்சு வரீங்க. நீங்களும் உங்களோட பையனும் மட்டும் தான் முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. ஆகவே கனிமொழி அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு குடுத்தா குடுங்க. இல்லன்னா நாங்க பார்த்துக்கிறோம். எப்படி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். நீங்க வந்து எப்படி மு.க. அழகிரிய ஓரம் கட்டுனீங்களோ, அதே மாதிரி கனிமொழி அவர்களையும் ஓரம் கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, அது நடக்காது பையா அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது மட்டும் இல்லாம மூத்த தலைவர்கள ஓரங்கட்டுவதற்காக திமுக எடுத்ததுல ஒரு நடவடிக்கை. அதாவது மாவட்ட செயலாளர்கள்னா ஒரு 70 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். இந்தந்த பொறுப்புக்கு இவ்வளவு தான் வயசு அப்படின்னு சொல்லி வயது வரம்ப வந்து நிர்ணயிச்சீங்கல்ல. அப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவராக இருக்கக்கூடியவருக்கு எந்த வயசு வரைக்கும் தலைவர் பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோதல் உண்டாயிருக்காம். ஆகவே திமுக ஒரு 4ஆம் மூணா உடைய போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள கட்சிய விட்டு நீக்கணும். அவர் ஏன் முக்கிய முடிவுலாம் எடுத்துட்டு இருக்காரு? இப்ப திமுக தோத்து போச்சு. ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியிலேயே தோத்து போனாரு. இதற்கெல்லாம் காரணம் சேகர் பாபு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கட்சி தோத்து போயி, தலைவரே தோத்து போயிருக்கிறார் அப்படின்னா, அதற்கு பொறுப்பேற்று அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜினாமா செய்வது தானே அழகு. ஏன் இன்னும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியின் தலைவர் பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு சொல்லி, அந்த கட்சிக்குள்ளேயே கலக குரல் எழும்பத் தொடங்கி இருக்கிறது. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். உதயநிதி அவர்கள் தலைவராக வரலாம். இல்ல அப்படின்னா கனிமொழி அவர்களை தலைவராக கொண்டுட்டு வாங்க. ஒரு பெண்ணை கட்சியின் தலைவராக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலிருந்து கலக குரல் எழத் தொடங்கி இருக்கிறது. சேகர்பாபு அவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இதுவரை பெரியாரை தூக்கி பிடித்த சேகர்பாபு அவர்கள், முருகனே அவருக்கு வாக்குரிமை இருந்தால் எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாரு. உங்க மண்டையில வேணா 4 போட்டிருப்பாருன்னு நம்ம பேசியிருந்தோம். ஏங்க இந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தா ஏன் ஸ்டாலின் அவர்கள் தோற்க போகிறார்? உங்க கட்சிக்காரங்களே உங்க கட்சிக்கு ஓட்டு போடல. குறிப்பாக உங்களுடைய தலைவரை நம்பி ஓட்டு போடல. உங்க குடும்பத்துல கோபாலபுரம் குடும்பத்துல உள்ளவங்களே எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஜென்சி பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா? கட்சி 2ஆ உடையுது, 3ஆ உடையுதுன்றது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய தகராறு, பிரச்சனை. கண்டிப்பா இது உடையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கனிமொழி அவர்கள் பாஜக கூட நல்ல இணக்கமாக போயிட்டு இருக்கிறாரு. தேநீர் விருந்துல கலந்துட்டு இருக்கிறாரு டெல்லியில. இப்போ வந்து பெண்ணை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தாவேக அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனாவா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூட இப்போ பதிவு போட்டிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி திமுகவில் இருந்து திமுகவிற்கு எதிராகவே பேசத் தொடங்கி இருக்கிறார் கனிமொழி அவர்கள். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? திமுகவுல கனிமொழி அவர்களுக்கு முக்கியமான இடம், பொறுப்பு வழங்கப்படவில்லை. ராசா அவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. துரைமுருகனையும் ஓரங்கட்டுனாங்க. கே.என். நேரு அவர்களையும் ஓரங்கட்டுனாங்க. இப்போ அன்பில் மகேஷையும் ஓரங்கட்டி இருக்கிறார்கள். ஆகவே திமுக இப்ப சின்ன பின்னமா சிதறி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாகவே இது உடைஞ்சிரும். அண்ணாமலை அவர்கள் தாவேக்காவா அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை வந்து உருவாகி வருவது நமக்கு கண்கூட நல்லா தெரிகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில தோத்து போனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வகையில உயர்நீதிமன்றத்திற்கு, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த தோல்வியை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கிறதா செய்திகளை பார்க்க முடிகிறது. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நைனா, நீங்க பண்ண வேலைகள் அவ்வளவு தரமா இருந்திருக்கு. மக்கள் உங்களோட வேலைகள் பிடிக்காம தான் ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லி உங்கள தோற்கடிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இங்க இல்ல, உச்சநீதிமன்றம் போனாலும் இதுதான் உங்களுக்கான பதில். நீங்க தோத்துட்டீங்க, தோத்துட்டீங்க, தோத்துட்டீங்க. ஸ்டாலின் அவர்களே நீங்க தோத்துட்டீங்க. திமுக தோத்து போச்சு, தோத்து போச்சு, தோத்து போச்சு. அத நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 3 செய்தி சொன்னேன் இல்லைங்களா? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இங்க ஒரு ஆன்மீக ஆட்சி அமையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங்.